சதி வலயம். சதுராவின் முதல் வழக்கு. அத்தியாயம் 2. சதுரா டிடெக்டிவ் ஏஜென்சி. சென்னை வேளச்சேரி பைபாஸ் ரோடு. எல்விழ இடமில்லாமல் போக்குவரத்து நெரிசலோடு. வாருங்கள், நாம் வலப்பக்கம் திரும்பி விஜயநகருக்குள் நுழைந்து விடலாம். அங்கே வீடுகளுக்கும் பிளே ஸ்கூல்களுக்கும் ஆடிட்டர் அலுவலங்களுக்கும் நடுவில் இருக்கிறது பாரத் பிரஸ். வலிமையான ஆனால் அடக்கமான அந்த நிறுவனத்தின் திறமையான ஆனால் எளிமையான தலைவன் தர்ம பிரகாஷ் என்ற தர்மா. தர்மா பேருக்கேற்ற மாதிரி தோழர்கள் அடிதடி விளையாட்டுகள் தேடிய போது படிப்பை தேடியவன். அவர்கள் கேர்ள் ஃபிரெண்டை தேடிய போது பிசினஸை தேடியவன். பியர் சிகரெட்டை நேசியாது புத்தகங்களை நேசித்தவன். எல்லாரும் மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் படிக்க சொன்ன போது ஆன்மீகம் பழகியவன். படிப்பு முடிந்தவுடன் கோவை மண்ணையும் அப்பாவின் பணம் கொழிக்கும் மில்களையும் விட்டுவிட்டு சென்னை வந்துவிட்டான். அவன் மனமறிந்த அவன் அப்பா மூடும் நிலையிலிருந்த பாரத் பிரஸை அவனுக்கு வாங்கி கொடுத்து, மகனே உன் சமர்த்து என்று வாழ்த்தி வழிவிட்டார். பாரத் பிரஸ் கடகடவன விடாமல் சத்தம் போட்டு கடகடவன வளரவும் செய்தது. பாரத புத்ரா என்ற இதழின் தாயகமாகவும் ஆகியது. தரமான எழுத்துக்களை தேடும் வாசகர்களின் வரமாக விளங்கியது பாரத புத்ரா. இப்படி அமைதியாக போய்க் கொண்டிருந்த தர்மாவின் வாழ்க்கை ஒரு நாள் அப்படியே தடம் மாறியது. அவன் தங்கை தன்யாவின் வரவாள். தன்யாவும் அவர்கள் சித்தப்பா மகள் தர்ஷினியும் சென்னைக்கு வந்தது MBA படிக்க. ஆனால் அவனுக்கு தலைவலி கொடுக்கத்தான் அவர்கள் உண்மையில் வந்தது என்று தர்மா சில நாட்களிலேயே தெரிந்து கொண்டான். சமூக சிந்தனை வேண்டும், சாதித்து வாழ வேண்டும் என்ற கொள்கை உள்ளவள் தன்யா. தவறு நடப்பதை கண்டால் கண்ட இடத்தில் தட்டி கேட்கும் தைரியசாலி. மனதில் கருணையும் கண்களில் நெருப்பும் வாக்கில் மின்னலும் செயலில் வேகமும் உள்ள புதுமை பெண். தர்ஷினி தன்யாவிற்கு சரியான தோழி. அமைதியான டைப், அழகான ஒளிரும் பச்சை கண்களும் அனைத்தையும் அறிவதில் ஆர்வமும் பேச்சிலும் எழுத்திலும் துல்லியமும் இவள் ஸ்பெஷாலிட்டி. இவர்கள் இருவரும் சேர்ந்து துப்பறியும் நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கப் போவதாக சொன்னதும் என்னவோ தொலைங்க என்பதுதான் தர்மாவின் பதிலாக இருந்தது. ஆனால் அவர்கள் அதில் அவனையும் பங்கெடுத்துக் கொள்ள செய்த போதும், முதல் போடும் ஒரே பங்குதாரனாக அவனை ஆக்கிய போதும் பெற்றோர், நீ என்ன வேணுமால் செய், ஆனா அதுக்காக பெண் குழந்தைகளை எப்படி இந்த ஆபத்தான தொழில ஈடுபடுத்தலாம் என்று கேட்ட போதும் தர்மாவிற்கு எரிச்சல் கூடிக்கொண்டே போனது. இருந்தாலும் இந்த பெண்களின் பாதுகாப்பு தன்னுடைய பொறுப்பு என்ற எண்ணம் அவனை சதுரா டிடெக்டிவ் ஏஜென்சியின் தலைவனாக ஆக்கி, பேரளவுக்குத்தான் உண்மையில் தலைவி தன்யாதான் பாரத் பிரஸ் கட்டிடத்திலேயே இதற்கும் அலுவலகத்திற்கு இடம் கொடுக்க வைத்திருக்கிறது. அறிமுகம் போதும், இனி நாம் பாரத் பிரஸ் காம்பவுண்டிற்குள் நுழைந்து பின்பக்கம் செல்லும் பாதையில் போய் சதுரா அலுவலகத்துக்குள் தாராளமாக நுழையலாம். என்ன சொல்றாரு டாக்டர் திலீப் என்று கேட்டாள் தன்யா. நாம என்னதான் திறமசாலிகளானாலும் அவரோட கேஸெல்லாம் நாம எடுத்துக்க முடியாது. இங்க யாரும் டாக்டர் இல்ல என்றாள் குறும்பாய். தன்யா, ஜோக் பண்ற நேரம் உள்ளது. டாக்டர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் பேசினது அவருக்கு எப்படி கேட்டது? இல்ல அவர் ஃபீல் பண்றாரு உனக்கு எப்படி தெரிஞ்சது? தர்மா கை விரல்களை இறுக்கி பல்லையும் கடித்துக் கொண்டு கோபத்தை அடக்கினான். பிளீஸ், இது சீரியஸ் மேட்டர். அங்க ஒரு கல்யாணமே நின்னு போச்சு. கேட்க இஷ்டமானா கேளு, இல்ல நான் அவரை வேற ஏஜென்சி பாத்துக்க சொல்றேன். சாரி தர்மா என்றாள் தர்ஷினி. கீப் குவைட் தன்யா என்று அவளையும் ஒரு அதட்டல் போட்டாள். பிளீஸ் சொல்லு தர்மா. பாஸ்கர ரகுநாத வர்மான டாக்டர் திலீப்போட ரிலேட்டிவ். பழைய ராஜவம்சமா, மலையாளி. ஆனா வளர்ந்ததெல்லாம் இங்கதான். இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றாரு. தன் கலிகையை லவ் பண்ணி கல்யாணமும் அரேஞ்ச் ஆச்சு. அப்போ என்று முன்னுரை சொல்லி மோதிரம் காணாமல் போனதை அவர்களிடம் சொன்னான் தர்மா. கவனமாக அவன் சொன்னதை செவிமடுத்த தன்யா ஓகே என்று பெருமூச்சு விட்டாள். மலுக்கென்று விரல்களை சொடுக்கிக் கொண்டு சுறுசுறுப்பானாள். தர்ஷ், நம்ம கான்டாக்ட்ஸ்ல இருந்து ஹவுஸ் கீப்பிங் ஏஜென்சிக்கு போன் பண்ணு. பாஸ்கர் வீடு பெருசு, சோ ஒரு 15 பேர் அரேஞ்ச் பண்ண சர்ச்சுக்கு. ஸ்கேவெஞ்சிங் டீமோ ஒன்னு சொல்லிடு. நாம அங்க போய் டைரக்டா சூப்பர்வைஸ் பண்ணலாம். சொல்லி முடிப்பதற்குள் தர்ஷினி போனை காதில் அணிந்திருந்தாள். ஹே, இதெல்லாம் என்ன? அந்த ரிங்கை யார் திருநாள் கண்டுபிடிக்க சொன்னா? தர்மா முடிப்பதற்குள், அது திருடுதான் போச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும் பிரதர் என்று கேட்டாள் தன்யா. கை மறதியா வச்சிருக்கலாம், தொலைஞ்சு போயிருக்கலான்னு சொல்ற என்றாள் தர்மா. அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் டியூப் லைட்.
என்று சொல்லிவிட்டு தர்மாவின் பிடியில் அகப்படாத தூரத்தில் நின்று, தர்ஷ், தர்மா கிட்ட எக்ஸ்பென்ஸ்க்கு மணி வாங்கிக்கோ என்றாள் தன்யா. இது வேறையா என்று முறைத்தான் தர்மா. கொடு தர்மா, கேஸ் முடிஞ்சதும் கஸ்டமரை சார்ஜ் பண்ணிக்கலாம் என்று கை நீட்டினாள் தர்ஷினி. இந்த ஒரு கேஸுக்குள்ள என்ன கடனாளியாக்கி கம்பி என்ன வச்சிடாதீங்க, கேர்ஃபுல் என்று எச்சரித்து தன் பேங்க் கார்டை தந்தாள் தர்மா. கம்பி திருடன் தான் என்னவா, நீ கேஸ் முடிஞ்சு எங்களுக்கு என்னென்ன ட்ரீட் கிஃப்ட் தரலான்னு எண்ணிட்டு என்று சொல்லி புயலாக கிளம்பிய தன்யாவையும் தர்ஷினியையும் புன்னகையோடு பார்த்தான் தர்மா.